நமஸ்காரம். பகவத்கீதையின் புனித 7வது அத்தியாயம். சங்குகர்ணனின் கதை. பண்டைய காலத்தில் உயர்ந்த மதில்களும் பல பெரிய வாயில்களும் கொண்ட செழிப்புமிக்க நகரமாக பாட்டலிபுத்திரம் விளங்கியது. அந்த நகரில் சங்குகர்ணன் என்ற ஒரு பிராமணன் வாழ்ந்து வந்தான். வேத மரபில் பிறந்தவனாக இருந்தும் தன் குலத்துக்குரிய கர்மங்களையும் ஆச்சாரங்களையும் கைவிட்டு வாணிபத்தை தொழிலாக கொண்டான். கடும் உழைப்பினால் அளவற்ற செல்வத்தை சேர்த்தான். அரசர்கள் கூட அவன் இல்லத்தில் விருந்துண்ணும் அளவிற்கு அவன் புகழ் பரவியது. ஆனால் அந்த செல்வ செழிப்பினிடையே அவன் மனதில் பக்தி சிறிதளவும் இல்லை. இறைவனை வழிபடவில்லை. பித்ரு கர்மங்களையும் ஆற்றவில்லை. மேலும் கடும் பேராசையால் ஆட்கொள்ளப்பட்டு தன் செல்வத்தை பிறருக்கு பயன்படாமல் பூமிக்குள் புதைத்து வைத்து காப்பாற்றி வந்தான். தானம் தர்மம் என்பவற்றை அவன் அறவே அறியாதவனாக இருந்தான். ஒரு சமயம் தன் 4வது திருமணத்திற்காக மகன்களுடன் உறவினர்களுடனும் பயணம் செய்தபோது ஓர் ஒதுக்கிடமான இடத்தில் இரவு தங்கினர். அங்கே சங்குகர்ணன் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் விதி திடீரென்று அவனை தாக்கியது. ஒரு விஷப்பாம்பு அவனை தன் கொடிய நச்சால் கடித்தது. வைத்தியர்கள் அழைக்கப்பட்டனர். மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டன. பல மருந்துகள் முயற்சிக்கப்பட்டன. ஆனால் எதுவும் பயனளிக்கவில்லை. சிறிது நேரத்தில் சங்குகர்ணன் உயிர் நீத்தான். பேராசையில் மூழ்கிய அவன் வாழ்க்கையின் விளைவாக மரணத்திற்கு பின் அவன் அமைதியை அடையவில்லை. அவன் பிரேத சர்ப்பம், ஒரு பேய் பாம்பாக மறுபிறவி எடுத்தான். தன் புதைத்த செல்வம் இருக்கும் அதே இடத்தில் கட்டுண்டு அதையே காப்பாற்றும் எண்ணத்தில் அங்கேயே தங்கிவிட்டான். அந்த செல்வமே அவன் சிந்தனையையும் உணர்வையும் பிணைத்து வைத்தது. காலம் சென்றது. அந்த பயங்கரமான நிலையிலான வேதனை தாங்க முடியாததாக மாறியது. அப்போது கருணை அவன் உள்ளத்தில் எழுந்தது. அவன் தன் மகன்களின் கனவில் தோன்றி தன் துயர நிலையை கூறி புதைத்த செல்வத்தின் விபரத்தையும் தெரிவித்தான். காலை எழுந்த பின் மகன்கள் அந்த விசித்திர கனவை பற்றி பேசிக்கொண்டனர். அவர்களில் ஒருவன் ஆர்வத்துடன் ஒரு கருவியை எடுத்துக்கொண்டு கனவில் காண்பிக்கப்பட்ட இடத்திற்கு சென்றான். துல்லியமான இடம் தெரியாமல் தோண்டிக் கொண்டிருந்த போது ஒரு பாம்பு வாழும் குழியை கண்டான். மண்ணை தோண்டிய கணத்தில் ஒரு பெரும் அச்சமூட்டும் பாம்பு வெளிப்பட்டு கர்ஜித்தது. "நீ யார்? இங்கே எதற்காக வந்தாய்? உன்னை யார் இங்கே அனுப்பினார்கள்?" அச்சத்தில் நடுங்கிய மகன் பதிலளித்தான். "நான் உங்கள் மகன் சிவன். நேற்று இரவு கனவில் இங்கே புதைத்த செல்வம் இருப்பதாக கண்டேன். அதை கைப்பற்ற வந்தேன்." இதை கேட்ட பிரேத சர்ப்பம் கடும் சிரிப்புடன் கூறியது, "நீ உண்மையில் என் மகனாக இருந்தால் இந்த துயர நிலையிலிருந்து என்னை விடுவிக்க செய்யும் புண்ணிய காரியங்களை ஏன் செய்யவில்லை? பேராசையே என்னை இந்நிலைக்கு கொண்டு வந்தது. இப்போது நீயும் அதே பாதையில் தான் நடக்கிறாய்." அவமானமும் அச்சமும் கலந்த நிலையில் மகன் கேட்டான், "அப்பா, இந்த துன்ப நிலையிலிருந்து நீங்கள் விடுபட என்ன செய்ய வேண்டும்?" அதற்கு அந்த பிரேத சர்ப்பம் உறுதியுடன் கூறியது, "தானம், தவம், யாகம் இவற்றால் மட்டும் இந்த பந்தனம் அறுக்கப்படாது. பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்தை ஸ்ரத்தையுடன் பாராயணம் செய்வதாலேயே எனக்கு முக்தி கிடைக்கும். என் ஸ்ரார்த்தத்தை செய்து அந்த நாளில் அந்த அத்தியாயத்தை உச்சரிக்கும் பக்தியுள்ள ஒரு பிராமணனை அழைத்து ஸ்ரத்தையுடன் போஜனம் செய்யுங்கள்." மகன்கள் தங்கள் தவறை உணர்ந்து தந்தையின் சொல்லை முழு நம்பிக்கையுடன் நிறைவேற்றினர். ஸ்ரார்த்த தினத்தில் அந்த பிராமணன் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்தபோது பிரேத சர்ப்பம் தன் பயங்கர ரூபத்திலிருந்து விடுபட்டது. தெய்வீக ஒளி வீசும் வடிவில் அவன் தோன்றினான். மகன்களை ஆசீர்வதித்து புதைத்த செல்வத்தின் துல்லிய இடத்தை சொல்லிவிட்டு வைகுண்டம், ஸ்ரீமன் நாராயணனின் நித்திய வாசஸ்தலத்திற்கு சென்றான். பின்னர் மகன்கள் அந்த செல்வத்தை சுகபோகத்திற்கு அல்ல, ஆலயங்கள் கட்ட, கிணறுகளும் தீர்த்த குளங்களும் அமைக்க, ஏழைகளுக்கு உணவு வழங்க, தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தினர். தினந்தோறும் அவர்கள் பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து காலப்போக்கில் தாமும் இறைவனின் திருவடிகளை அடைந்தனர்.
இந்த புனித கதை நமக்கு கற்றுத்தரும் ஆழ்ந்த உண்மை என்னவெனில், பக்தியில்லா செல்வம் பந்தனம், செல்வமில்லாத பக்தியே முக்தி. நம்பிக்கையுடன் இந்த அத்தியாயத்தை கேட்பதும் பாராயணம் செய்வதும் தான் மிக உயர்ந்த தானமாகவும் மிக புனிதமான தவமாகவும் விளங்குகிறது. ஆகவே ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயம் பந்தனத்திலிருந்து விடுதலைக்கான பாலமாகவும், இருளிலிருந்து தெய்வீக அருளுக்கான வழியாகவும், பயத்திலிருந்து நித்திய சாந்திக்கான பாதையாகவும் எல்லா காலங்களிலும் பிரகடனமாக நிற்கிறது. நாராயண நாராயண.